முதல் பெண் குழந்தை தான் மேரி. அவங்களோட 9வது வயசுலேயே லத்தீன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், அப்புறமா மியூசிக் அப்படிங்கிற எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியிருக்காங்க. அப்பாவுக்கு செல்ல பொண்ணா வளர்ந்த மேரியோட வாழ்க்கை திடீர்னு மொத்தமாக மாறுது. மேரியோட அப்பா ஹென்ரிக்கு ஒரு ஆண் வாரிசு தேவைப்படுது. அதுக்காக மேரியோட அம்மாவை விவாகரத்து செய்கிறாங்க. அந்த ஒரு முடிவு மேரியோட வாழ்க்கையை மொத்தமாக புரட்டி போடுது. ஒரு இளவரசியாக இருந்த மேரி திடீர்னு சட்ட விரோதமான குழந்தைன்னு அறிவிக்கப்படுறாங்க. அவங்களோட அந்தஸ்து பறிக்கப்படுது. அம்மாவை பார்க்க அனுமதி மறுக்கப்படுது. கூடிய சீக்கிரமே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஒரு அன்பான குழந்தையா இருந்த மேரி பஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைஞ்ச அரண்மனையில் வளர்ந்தப்போ அவங்களுக்குள்ள அந்த மழலைத்தனம் காணாமல் போகுது. அவங்க பட்ட அவமானங்கள் தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கோபத்தையே விதைச்சிட்டு போயிடுது. ஹென்ரியோட மறைவுக்கு அப்புறமா அவரோட தம்பி எட்வர்ட் மன்னர் ஆகிறாரு. ஆனால் அவரும் இறக்கும் தருவாயில் மேரியை